ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும். விநாயகர் தன் கையிலே பாசாங்கத்தை ஏந்தி இருக்கின்றார். தன்னை அடக்குவர் ஒருவரும் இலர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி, தாமதங்கள் இருந்தாலும் சரி, தகர்த்து எரிகின்ற சக்தி இந்து மதத்திலே கணபதிக்கு மட்டும் உண்டு என்பதை அனைவரும் அறிவர். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 2/7/2026 கிழமை வியாழக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 18வது நாள். இன்று சுப முகூர்த்த நாள். சுபங்களை நடத்துவது நல்லது. திருவோண விரதம். திருத்தங்கல் நின்ற நாராயண பெருமாள் குதிரை வாகனத்திலே பவனி. திருப்பதி ஏழுமலையான் மலர் அங்கி சேவை. திரிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி துவிதியை காலை 9:27 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் காலை 9:41 வரை. அதற்கு பிறகு திருவோணம் யோகம், சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம், புனர்பூசம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரும் வரலட்சுமி விரத பரிகாரம். திருமாலின் மார்பில் குடியிருக்கும் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியாக உள்ளார். தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி ஆகிய 8 வகையான லட்சுமிகளாக காட்சியளித்து அருளாசி புரிகின்றார்.
லட்சுமி தேவியை குறித்து அனுசரிக்கும் மிக சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதம். செல்வம், தானியம், தைரியம், வெற்றி, வீரம், புத்திர பாக்கியம், கல்வி போன்ற செல்வங்களை லட்சுமி தேவி அள்ளி கொடுப்பதால் வரம் தரும் விரதம் என்று அறிகின்றோம். திருப்பால் கடலை கடைந்த பொழுது பூரண கும்பத்துடன் தோன்றியவர்தான் லட்சுமி தேவி. மகா விஷ்ணுவை மணந்தார். ஸ்ரீமன் நாராயணன் பூமியில் அதர்மங்களை அழித்து தர்மத்தை காப்பதற்காக அவதாரம் எடுத்தபோது லட்சுமி தேவியும் பல அவதாரங்களும் அவருடன் எடுத்தார். சீதா தேவி, துளசி, பத்மாவதி என்ற பல வடிவங்களில் நித்திய சுமங்கலியாய் காட்சி தரும் ஸ்ரீதேவி, பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் கொண்டவர், பொறுமை வடிவான செல்வத்திற்கு அதிபதியாய் திகழும் மகாலட்சுமி நமக்கு செல்வத்தை வாரி வழங்குகிறார். பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்தால் அற்ற லட்சுமிகள் மகிழ்வார். இதனால் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கும். திருமண தோஷம் உள்ள கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் செல்வமும் பெருகும். கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். குழந்தைகள் நலமுடன் வாழ்வார். சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதம் வரலட்சுமி நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. வரலட்சுமி நோன்பு ஆவணி மாதம் வளர்பிறையில் வருகிறது. அந்த நோன்பை கடைபிடித்து நீங்கள் விரதம் இருந்தால் வறுமையில் இருந்து விடுபட இதுவே சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. பரிகார் விரத முறை: பூஜைக்கு முதல் நாளே வீட்டை தூய்மை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். விரத நாட்களில் பூஜை அறையை மெழுகி கோலமிட வேண்டும். தென்மேற்கு மூலையில் சிறிய மண்டபம் அமைத்து அலங்கரிக்க வேண்டும். மண்டபத்தில் 2 பக்கமும் வாழைக்கன்று கட்டி பூக்களால் தோரணம் கட்ட வேண்டும். அதிலே வரலட்சுமியின் படத்தை மலர்களால் அலங்கரித்து ஒரு பலகையில் வைக்க வேண்டும். ஒரு வாழை இலை போட்டு அதிலே பச்சரிசியை பரப்ப வேண்டும். அதன் மீது வெள்ளி அல்லது செம்பிலான கலசத்தை வைத்து அதற்குள் அரிசியை இட்டு நிரப்ப வேண்டும். மாவிலை, சந்தனம், குங்குமத்தால் அதை அலங்கரித்து கலசத்தின் மீது ஒரு முழு தேங்காயை வைத்து அதன் மீது குங்குமத்தை இட வேண்டும். நோம்பு கயிறை வைத்து முறைப்படி வழிபட்ட பிறகு அந்த கயிற்றை அணிந்து கொள்ளும். பின்னர் கலசத்தில் உள்ள அரிசியை அரிசி பாத்திரத்தில் போட்டு வைக்க வேண்டும். இதனால் தாலி கயிறு நிலைத்து நிற்கும். செல்வம் பெருகும். திருமணம் கைகூடும். கல்வி வளம் பெருகும். அனைத்து நன்மைகளும் கிட்டும். நாளைய தினம் ஆடி மாதம் பிறந்தவர்களுக்கு வாழ்வு திறக்க பரிகார் என்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 2ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட அந்த ஜாதகத்திலே 2ஆம் பாவம் என்பது எதையெல்லாம் காட்டுகிறது என்று பார்த்தோமானால் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அனைத்தும் இந்த 2வது பாவத்தை வைத்துதான் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் 2ஆம் வீட்டு அதிபர் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன செய்யும்? 2ஆம் வீட்டு அதிபர் லக்னத்திலே இருந்தால் செல்வ செழிப்போடு இருப்பார். 2ஆம் அதிபர் 1ஆம் அதிபர் கூடி மறையாமல் எங்கு நின்றாலும் செல்வ செழிப்புடன் இருப்பார். 2ஆம் அதிபர் 1ஆம் அதிபர் கூடி மறையாமல் இருக்க செல்வ செழிப்பான வாழ்க்கையம். 2ஆம் அதிபர் 3ஆம் வீட்டில் இருந்தால் பணம் செலவழியும். உங்கள் கையில் பணம் தங்காது. உங்கள் மூலமாக சகோதரர்களுக்கு செல்வம் சேரும். உங்களது பணம் உங்களுடைய சகோதரருக்கு போய்விடும். 2ஆம் அதிபர் 4ஆம் வீட்டில் இருந்தால் எதிர்பாராத விதத்தில் பணம் வந்து சேரும். வித்தையால் லாபம் வரும். கல்வியால் லாபம் வரும். இந்த அமைப்பு கொண்டவர்கள் டிராவல்ஸ் வைத்து சம்பாதிக்கலாம். கட்டணங்களை கட்டி அதன் மூலம் சம்பாதிக்கலாம். உங்கள் தாயாரால் ஆதாயம். 2ஆம் அதிபர் 5ஆம் வீட்டில் இருக்க ஜாதகர் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம். 2ஆம் அதிபர் 6லே நின்ற நோயால் பணம் செலவழிந்து எதிர்பாராமல் கடன் உண்டாகி உங்கள் பணம் அனைத்தும் எதிரிகளுக்கும் நோய்களுக்குமே போய் சேர்ந்துவிடும். கையில் பணம் தங்காது. 2ஆம் அதிபர் 7லே நிற்க உங்களுடைய பணம் கணவன் அல்லது மனைவிக்கு சென்றுவிடும். உங்களால் உங்களது தொழில் பார்ட்னருக்கு பணம் சென்றுவிடும். 2ஆம் அதிபர் 8லே நின்றால் பணம் நிறைய வந்து சேரும். ஆனால் எதுவும் உங்கள் கையில் தங்காது. இந்த அமைப்பை கொண்ட நீங்கள் உங்கள் கையில் வங்கியிலே பணம் போடக்கூடாது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, சுக்கிரன் சூரியனின் ராசி மாற்றத்தால் ஜூலை மாதத்தில் ஜாக்பாட் அடிக்க போகும் 3 ராசி. உங்கள் ராசி இதிலே இருக்கா? ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜூலை மாதத்திலே பல முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த மாதத்தில் முதல் பாதியில் கிரக மாற்றங்கள் நடக்கப் போகிறது. குறிப்பாக சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுக்கு தங்கள் ராசி நிலைகளை மாற்றிக்கொள்ள உள்ளன.
இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி, அங்கீகாரம் மற்றும் வேலையில் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். ஆடம்பரம், செல்வம் மற்றும் உறவுகளுடன் தொடர்புடைய சுக்கிரன் கிரகம் ஜூலை 4ஆம் தேதி கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயரும். அதனைத் தொடர்ந்து ஜூலை 16ஆம் தேதி தன்னம்பிக்கை, அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்தின் அதிபதியான சூரியன் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு மாறுகின்றார். 2 சக்தி வாய்ந்த கிரகங்கள் ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பதிவிலே தெரிந்து கொள்ளலாம். மேஷம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் சூரியன் அவர்கள் ராசியில் 4ஆம் வீட்டிலும் சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய உள்ளனர். இந்த கிரக அமைப்பானது பணியிடத்தில் அவர்களுக்கு அங்கீகாரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருவோர் இந்த காலகட்டத்தில் சாதகமான முடிவுகளை பெற வாய்ப்பு உள்ளது. வேலை தேடும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். இது அவர்கள் தொழில் வாழ்க்கையில் சிறந்த காலமாய் இருக்கும். வியாபாரத்தில் ஏற்படும் வளர்ச்சி, நிதி ஸ்திரத்தன்மையை அடைய உடையும் இந்த காலகட்டம். குடும்பத்தினுடன் உறவு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் செய்யும் காரியத்தில் வெற்றியும் திருப்தியும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் தொழில் ரீதியாக எதிர்பாராத வெற்றியை தரக்கூடும். சிம்ம ராசிக்காரர்கள் புதிய வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உருவாகலாம். பொருளாதார நிலை கடந்த காலத்தை விட மிக சிறப்பாக இருக்கும். அவர்கள் விரும்பும் பல விஷயங்களை அடைய முடியும். உங்களை பற்றி பலருக்கு இருந்து வந்த தவறான எண்ணங்கள் முடிவுக்கு வரும். திருமணமான தம்பதியின் நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வீட்டிற்கான சில ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். வேலை தேடுபவருக்கு சிறப்பான வேலைகள் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய திட்டங்களை பங்கேற்க வாய்ப்பு உள்ளது. அலுவலகத்தின் அவர்கள் செயல்திறன் அதிகரிப்பதால் பல்வேறு சாதனைகளையும் அங்கீகாரம் தேடி வரும். குடும்பத்தினர் முழு ஆதரவும் அவர்களுக்கு கிடைக்கும். கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் தொழில் வாழ்க்கையில் திருப்பு முனையாய் தரப்போகிறது. இந்த மாதத்தில் வெற்றியை நோக்கி அவர்களுடைய பயணம் மிகவும் வேகமாக இருக்கும். மேலும் அவர்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். எனவே அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து துறையிலும் முன்னணியில் இருப்பார். வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை காண்பார். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். நீண்ட கால ஆசையில் நிறைவேற்ற இது மிகவும் பொருத்தமான நேரமாகும். அவர்களுடைய கடின உழைப்பிற்கு பலனை இப்பொழுது அறுவடை செய்யலாம். அனைத்து பணிகளும் சரியான நேரத்தில் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளும் சிறந்த முறையில் நிர்வகிக்கவும் பயன்படுத்தவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு மகத்தான நன்மைகளை அளிக்கப் போகிறது. அவர்களின் அதிர்ஷ்டம் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். மேலும் பேச்சாற்றல் மூலம் அவர்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஒப்பந்தங்கள் லாபம் ஈட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றத்தை அடையலாம். வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் பொருத்தமான வேலையை பெறலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம். மேலும் வணிகர்கள் புதிய வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். தொழில் துறையிலே புதிய வாய்ப்புகள் பெறுவார்கள். மேலும் அவர்களுடைய கடின உழைப்புக்கு முழு பலனையும் பெறலாம். அவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, இப்பொழுது ஒவ்வொரு நாளும் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது. அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பலாபலனி, 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து நாம் இதிலே பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம். முதலில் மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில வேளைகளில் உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும். காதில் வாங்காதீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேளைகளில் உங்களது பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தை பற்றி உங்களை பற்றி வதந்திகள் வரும். காதில் வாங்காது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் இது. எதிலும் கவனமாய் இருப்பது உங்களுக்கு நலம் சேர்க்கும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. உங்களை சுற்றி இருப்பவர் சுய ரூபம் தெரிய வரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்றன.
கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுடைய சுற்றி இருப்ப சுயரூபம் தெரியவரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றும். மிருகசீரின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசு தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது ஒரு முக சிந்தனையோடு செலுத்த வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசு தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராசு தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அரசியல் ஆதாயம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அரசியல் ஆதாயம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தைரியமுடன் செயல்படுகின்றன. சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். அலுவலகத்தில் மரியாதை குடும்பம் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன. மகம் நட்சத்திரத்தை தந்த உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை தந்த சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை குடும்பம் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவு தாமதம் உண்டாகும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். பிள்ளைகளால் வீண் செலவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையால் சில சங்கடங்களை ஏற்பட்டு மனசஞ்சலத்தை பொறுமை மிகவும் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் வழக்கம் போல். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியம் முடிவு தாமதம் உண்டாகும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமை மிகவும் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் வழக்கம் போல். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகம். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். உறவினர் நண்பர் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது. உறவினர் நண்பர்களுடைய மதிப்பு உயரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பெற்றோரின் ஒத்துழைப்பும் கடனில் ஒரு பகுதியும் பைசு செய்ய உதவிகள் கிடைக்கும். புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சிறப்பான நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த பெற்றோரின் ஒத்துழைப்பும் கடனில் ஒரு பகுதியும் பைசு செய்ய உதவிகள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்று. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். அழகும் இளமையும் கூடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பழைய பிரச்சனையை தீர்ப்பீர்கள். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். உற்சாகமான நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். அழகும் இளமையும் கூடும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும். பழைய பிரச்சனையை தீர்ப்பீர்கள். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும். உற்சாகமான நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுகள் நினைத்ததை முடிக்கின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது. வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுகளை நினைத்ததை முடிக்கின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும்.
தன்னை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவதில் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிறது. சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பணம் நகையை கவனமாய் கையாளும். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது. விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன. பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பணம் நகையை கவனமாய் கையாளும். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளிப்போம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எண்ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.